Hi friends, welcome to our channel Engineer Malikade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகைக்கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா 10 ரூபாய் நெய் விளக்கு அட்டை செய்யறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான மண் விளக்கு சரிங்களா, 3 ரூபா விளக்கு, 4 ரூபா விளக்கு, 5 ரூபா விளக்கு, 8 ரூபா விளக்கு, இந்த மாதிரியான விளக்கு வந்து ஹோல்சேலா வாங்கி நம்ம எப்படி லாபத்துல விற்கும் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க இந்த மாதிரி விளக்கு பிசினஸ் எதுவும் பண்ணணும், உங்க கடையில சேர்த்து விற்கணும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இதெல்லாம் நம்ம மளிகை கடையில விற்கிறது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த விளக்கு சரிங்களா, இன்ஸ்டண்டா வாங்கி பொருத்துவாங்களா, இந்த விளக்க செஞ்சு காமிச்சேன் சரிங்களா, இந்த விளக்கும் செஞ்சு காமிச்சிருப்பேன். இதுவும் வீடியோல இருக்கு பாத்துக்காங்க. அடுத்து இந்த விளக்கு சரிங்களா, இந்த மாதிரியான குப்பி விளக்கு, கப் கேண்டில் சரிங்களா, இதுவும் செஞ்சு காமிச்சிருப்பேன். இதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பிளேலிஸ்ட் இருக்கு, பாத்துக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து 10 ரூபாய் விளக்கட்டை செய்ய போறோம். இந்த விளக்கட்டையில என்ன இருக்கும்னா விளக்கு இருக்கும், திரி இருக்கும், நெய் இருக்கும். உடனே அவங்க வாங்கி பொருத்திட்டு போயிடலாம். சூப்பரா இயற்கையானது, நேச்சுரலா இருக்கு, நம்பிக்கையா வாங்கலாம். நான் என் கடையில வித்துட்டு இருக்கேன், நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கும் சரிங்களா. இதுக்கு வந்து நம்ம விளக்கு சரிங்களா, முக்கியமானது வந்து இதுக்கு விளக்கு தான். விளக்கு வந்து கரெக்டான சைஸ், நெய் விளக்கு கட்ட சைஸ் வாங்கணும் சரிங்களா. விளக்கு பெருசாயிட்டுனா நெய் விளக்கு வந்து 10 ரூபாய்க்கு விற்க முடியாது, கூட்டி தான் விற்கிற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டா அந்த நெய் விளக்கு கட்டை வாங்கணும். இது நமக்கு எங்க இருந்து வருதுன்னா விழுப்புரம், விருதாச்சலத்துல இருந்து வருது. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, வேற வேற ஊர் சொல்லி விருதாச்சலம் கேட்டீங்க. நமக்கு வந்து சென்னை பக்கத்துல இருக்க விழுப்புரம், விருதாச்சலத்துல தான் வருது சரிங்களா. இது வந்து 1000 விளக்கு 900 ரூபாய். அடுத்து இதுக்கு முக்கியமா தேவையானதுன்னா சுத்தமான நெய் சரிங்களா. இப்ப நம்ம வந்து ஆர்ஜிஎஸ் நெய் எடுத்திருக்கோம், அக்மார்க் நெய். இந்த நெய் வந்து திருநெல்வேலி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. உங்களுக்கும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா சூப்பரா இருக்கும் சரிங்களா. நெய் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து திரி சரிங்களா. திரி நான் யாருக்குனே பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அதுவும் கொஞ்சம் பாருங்க, தெளிவா புரியும். 5 பைசா தான் வரும் திரி எடுத்திருக்கோம். அப்புறம் பேக்கிங்குள்ள கவர் எல்லாம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா நெய் சரிங்களா, நெய்யை வந்து எடுத்துக்கிடலாம். ஓகே, நெய் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நெய்யை வந்து இந்த கவர்ல ஊற்றி நம்ம வந்து கொடுக்க போறோம் சரிங்களா. நெய்யை கவர்ல ஊற்றி சீல் பண்ணி வைப்போம். அப்புறம் வந்து இந்த விளக்கு கூட ஒரு திரி இப்படி சேர்ந்து வரும் சரிங்களா. இது எல்லாமே ஒரு பேக்கிங்ல போட்டு வரும். இது எப்படி இந்த நெய் வந்து இதுல கொடுக்கும் அப்படின்னா இதோட அளவு வந்து முக்கியம் சரிங்களா. இந்த விளக்குல எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா இந்த 2.5 தான் தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த விளக்கோட வால்யூம் வந்து 2.5 ml தான் சரிங்களா. 2.5 ml இந்த விளக்கு வந்து ஃபில் ஆயிரும், அவ்வளவுதான். இப்போ இந்த விளக்கோட அளவு வந்து மாறிட்டு சரிங்களா. உங்களுக்கு வந்து இந்த விளக்கு கிடைக்கல, வேற விளக்கு கிடைக்குது அப்படின்னா நெய் வந்து அதிகமா பிடிக்கும், விளக்கோட ரேட்டை வந்து அதிகமா விற்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கவர்ல வந்து நமக்கு வந்து இந்த கவர் வந்து வரும். இது வந்து 2.25 2.5 சரிங்களா. 1 கிலோல 1000 கவருக்கு மேல இருக்கும். 170 ரூபா 150 ரூபா தான் வரும் சரிங்களா. இந்த மாதிரி கவரை வந்து இப்படி பிளேஸ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. நெய் ஊத்துறதுக்கு வந்து வசதியா இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு நெய் ஊத்த போறேன். நெய் வந்து கரெக்டா ஒரு பேக்கெட்ல வந்து எவ்வளவு ஊத்தணும் அப்படின்னா இது வந்து 5 ml ஸ்கூப் சரிங்களா. 5 ml ஸ்கூப்ல ஒரு 5 mlக்கு மிகாம கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் சரிங்களா. ஒரு 4.5 ml வரை ஊத்தலாம். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து 100 ml வந்து 5 ml ஊத்துனா அப்படியே 20 பேக்கெட்னு கணக்கு பண்ண முடியாது சரிங்களா. லூஸ்ல எடுக்கும்போது வந்து 10 ml 20 ml குறைஞ்சிரும். இதுல வந்து நம்ம வந்து 18 விளக்கு வந்து கணக்கு பண்ணிக்கிடலாம் சரிங்களா. நீங்க வந்து லாபத்தை கணக்கு பண்ணும் போச்சுல ஒரு 100 ml நெய்யை வந்து நம்ம இப்படி ஸ்பிட் பண்ணும் போச்சுல 18 வரும் சரிங்களா. இப்போ நீங்க 5 ml இன்ட்டு 10 விளக்கு போட்டா உங்களுக்கு வந்து 50 ml வரும். 20 விளக்கு போட்டா உங்களுக்கு வந்து 100 ml வரும். அப்படி ஃபுல்லா எடுக்க முடியாது, நெய் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து நெய்யை வந்து ஊத்தலாம், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அப்படியே ஸ்கூப்ல எடுத்துட்டு அப்படியே உள்ள ஊத்திர வேண்டியதான். ரைட், இப்போ நெய்யை ஊத்தியாச்சு. இப்போ நெய்யை நம்ம சீல் பண்ணுவோம். நெய் கவர் வந்து அப்படி பையே எடுக்கணும் சரிங்களா. இது வந்து கையாலே ஊத்திடலாம், ஏன்னா மேல வந்து நெய் வந்து பட்டுட்டுனா பேக்கிங் வந்து கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கும் சரியா. இப்போ நம்ம சீல் பண்ணிடலாம், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு விளக்குக்கு தேவைக்கு மிஞ்சின அளவு நெய் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 2.5 ml தான் இந்த வால்யூமு. நம்ம வந்து 5 ml நெய் கொடுத்துட்டோம் சரிங்களா. செழிப்பா ஊத்தி பொருத்தி வைக்கலாம் அவங்க. இப்போ அடுத்து நம்மளோட பேக்கிங் ஸ்டைல் என்ன அப்படிங்களா, நான் எப்படி பேக் பண்றேன் அப்படின்னா இது வந்து 3.5 3.5 கவர் சரிங்களா. 3.5 3.5 கவர்ல ஒரு நெய் ஓகேயா, அப்புறம் ஒரு விளக்கு ஓகேயா, அப்புறம் ஒரு திரி. ரைட், தீப்பெட்டி இதுல கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தீப்பெட்டி வந்து சிலர் வந்து அங்கேயே பிடிச்சு பொருத்தி வைக்கிறாங்க. சிலருக்கு வந்து தீப்பெட்டி தேவையில்லை, தேவையில்லவங்க மட்டும் தீப்பெட்டி வந்து கேட்டு வாங்கிடுறாங்க. நம்ம இதையும் இப்போ சீல் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் நயம் 10 ரூபாய் நெய் விளக்கு அட்டை சரிங்களா.
இதை வந்து 10 ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாம். இதோட ஓவரால் காஸ்ட் எல்லாமே கம்மியாக தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து 10 விளக்கு போட்டுட்டு பின் பண்ணிட்டு இதோட லாபம் என்ன, இதிலான செலவு என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம மற்ற எல்லாத்துலேயும் நெய் ஊற்றி சீல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நெய்யை வந்து ஃபுல்லாக பேக்கெட் போட்டு முடிச்சாச்சு. சரிங்களா, 10 பேக்கெட் நெய்யில் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து 100 ml நெய்யில் வந்து ஒரு 50 ml, ஒரு 45லேருந்து 50 ml தாராளமாக காலியாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக கூட காலியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஓவராலாக கரெக்டாக 5 ml இன்ட்டும் கணக்கு பண்ணாமல் ஒரு 10 ml மைனஸ் பண்ணி தான் கணக்கு பண்ணியிருக்கோம். சரிங்களா, நெய் வந்து பாதி கீழே. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெய் விளக்கு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. எல்லாம் சூப்பராக இருக்கும், எந்த லீக்குமே இருக்காது. கரெக்டாக பண்ணணும், பொறுமையாக பண்ணணும். அது மாதிரி நெய் மேலேயும் வந்திருக்காது. சரிங்களா, மேலே வந்து ஒரு மாதிரி தெரியும் கசகசன்னு. நீட்டாக சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே பின் பண்ணிடலாம். பின் பண்ணுறதுக்கு வந்து அட்டை வேணும். பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து அட்டை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அட்டைக்கு வந்து ரொம்ப காசு செலவு பண்ண விடாது, ரீயூஸ் தான் பண்ணணும். இது வந்து நம்ம இந்த பூண்டு பட்டாசுலாம் போட்டோம்லாம் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பின் பண்ணாம உங்களுக்கு வந்து இது நான் என் கடையில் உள்ளதை எடுத்தே பண்றேன். நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னா பழைய கடையில எடுத்து பண்ணலாம். எதுக்கும் அந்த வீடியோவை பாருங்க. சரிங்களா, இந்த மாதிரி அட்டை வியாபாரத்துக்கு அட்டை மட்டும் எப்படி செய்யணும் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நம்ம இதை லைனா பின் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான 10 ரூபா நெய் விளக்கு அட்டை வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க. நம்ம அட்டை வந்து எவ்வளோ லுக்காக இருக்கு. ஜம்முன்னு தொங்க போட்டால் நல்லா வியாபாரமாகும். இதோட லாபம் நல்லா இருக்கு. கண்டிப்பா விளக்கு செலெக்ஷன்ல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் சைட்ல வந்து இந்த விளக்கு வந்து பார்க்க முடியாது. கொஞ்சம் சின்ன விளக்கு, குப்பி விளக்குமா இருக்கும். அதுல வந்து இந்த நெய் ஊத்துனா வந்து கட்டுப்படி ஆகாது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட முடிச்சா 10 ரூபாய்க்கு தாராளமா வைக்கலாம். சரி, இப்போ இதோட காஸ்ட்டை வந்து பார்த்துடலாம். இப்போ இதுக்கு செலவு என்ன அப்படின்னா, இந்த விளக்குக்கு வந்து 90 பைசா. சரிங்களா, 90 பைசா. நான் சொன்ன 1000 விளக்கா வாங்கணும். சரிங்களா, நான் வந்து 1000 விளக்கு 900 ரூபான்னு வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க வண்டியில போக்குவரத்துனா அதெல்லாம் கணக்கு பண்ணணும். சரிங்களா, 90 பைசா. திரிக்கு வந்து ஒரு 5 பைசா. கவர் வந்து இந்த 2 கவரும் சேர்த்தே ஒரு 50 பைசா தான் வரும். கிலோ வாங்கும் போச்சுல நமக்கு வந்து ரொம்ப லாபம் இருக்கும். நெய் வந்து ஒரு 5 ரூபாய்க்குள்ள நெய் வந்து இந்த கவருக்குள்ள இருக்கு. சரிங்களா, 4 ரூபாய் சம்திங் வரும். ரொம்ப அக்யூரேட்டா கவுண்ட் பண்ணா நம்ம வந்து ஒரு 5 ரூபாய்க்குள்ள நெய் வந்து வச்சிருக்கோம். மொத்த செலவு பார்த்தா இதுல வந்து 6 ரூபாய் 50 பைசால இருந்து இந்த மிஷின் எல்லாம் பார்த்தா ஒரு 7 ரூபாய்க்குள்ள இந்த அட்டை வந்து ஒரு அட்டை வந்து நின்றும். சரிங்களா, நீங்க நிறைய குவான்டிட்டியா பண்ண போச்சுல வந்து உங்களுக்கு வந்து இதுல இருந்து ரொம்ப லாபம் கிடைக்கும். நம்ம இப்போ வந்து இப்படி செஞ்சு விற்கும் போச்சுல நமக்கு வந்து 7 ரூபாய் செலவாகுது. 10 ரூபாய் 3 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா, இன்கேஸ் நீங்க வந்து மொத்தமா பண்றீங்க அப்படின்னா 1 ரூபாய் வச்சு கடை கொடுங்க. சரிங்களா, 8 ரூபாவா எடுத்துட்டு கொடுங்க. உங்களுக்கு அதுல ஒரு 10 ரூபாய் ஒரு அட்டைக்கு நிற்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து நெய் வந்து குளிர் காலத்துல வந்து கட்டியா இருக்கும். சரிங்களா, ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு கொஞ்சம் ஹீட்டான இடத்துல வைங்க. இது வந்து உருகி உங்களுக்கு வந்து சூப்பரான நெய் வந்து நல்லா லிக்யூடா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.